அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்க் மற்றும் இருக்கையில் சிறிய அறை போல பிரத்யேகமாக வடிவமைத்து 190 மது பாட்டில்களை புதுச்சேரியில் இருந்து கடத்தி வந்த விழுப்புரத்தை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் சதீஷ் தலைமையிலான காவல்துறையினர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரவாழியம்மன் கோவில் 4 மணி சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும் விதமாக அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்க் மற்றும் இருக்கையில் பிரத்யேக அறை போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கொண்டு வந்தது தெரிய வந்தது. இவர்கள் அந்த மது பாட்டில்கள் 190 மது பாட்டில்களை அந்த வாகனத்தில் உள்ள பிரத்யேக அறையில் மறைத்து வைத்து புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. இவர்கள் காவல்துறையில் இவர்களை பிடித்து விசாரணை செய்த போது இவர்கள் 2 நபர்களும், ஒருவர் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த சரண்ராஜ் என்பதும் இன்னொருவர் சாலையாம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்த பாபு என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் அவர்களை விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த போலீசாரின் தொடர் சோதனையில் பல்வேறு நபர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதுச்சேரியிலிருந்து வாகனம் மூலம் அந்த வாகனங்கள் மற்றும் பல்வேறு விதமாக அந்த மதுபாட்டில்களை கடத்தி வருவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுத்துள்ள அறிக்கையில் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கைகளாகவும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.